இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாழ்க்கை பயணத்திலே நம்முடைய பாதைகள் எப்படி அமைகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாதையை நாம் பூர்வ பாதைகளை சிந்தித்து எப்படி நடத்த வேண்டும் என்று இன்று தாவீது மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில அவர் பாதை பல்வேறு பிரச்சனைகள், பாவங்கள், பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலும் பூரணமாக தன்னடக்கம் உள்ளதாக ரொம்ப பொறுமையாக அவர் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பாடுகள், பிரச்சனைகள் அவருடைய பாதையிலே தடங்களாக அல்லது தடைக்கற்களாக மாறவில்லை. அந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது 22வது சங்கீதத்தில் இது ஒரு பாடுபடும் சங்கீதம் என்று பார்க்கிறோம். பாடுகளின் பாதையாக இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 22ஆம் சங்கீதம் ஒரு மனிதன் அனுபவிக்கிற பாடுகளை, பயங்கரமான பாடுகளை இது விவரிக்கிறது. ஒருவேளை அந்த மனிதன் தாவீதாக இருக்கலாம் அல்லது மேசியாவாக இருக்கலாம். பல வசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்புபடுத்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் என் தேவனே என் தேவனே என்று கூப்பிடுகிற இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவருக்கும் அந்த பாடுபடுகிற மனிதருக்கும் ஒரு நல்ல உறவு தொடர்பு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கடவுளுடைய அறிந்த அல்லது கடவுளை நன்கு தெரிந்த பிள்ளைகளுக்கு பாடு வருமா என்று நாம் ஒருவேளை கேள்வி கேட்கலாம். ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறவர்களுக்கும் பாடு உண்டா? ஆம், அவர்களுக்கும் நிச்சயமாக பாடு வருகிறது. மனித வாழ்வில் துன்பங்களும் பாடுகளும் நிச்சயமாக எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. வியாதி, மரணம், துக்கம், எதிர்பாராத விபரீதம் ஆகியவை எல்லா மனிதருக்கும் பொதுவானது தான். நாம் மனித குலத்தின் கட்டுக்குள் இருப்பதால் மற்றவர்களுக்கு நேரிடுகிற எல்லா பாடுகளும் நமக்கும் நேரிடுகிறது. இங்க சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இங்கு ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை. எப்படிப்பட்ட கைவிடப்படுதல்? இங்க சரீரத்துல மிகவும் ஒரு வேதனையை அனுபவிக்கிற ஒரு சூழல். அங்கு 14-15 வசனங்கள்ல பார்க்கிறோம். தாகத்தை குறித்து, தாகம் தவிர்க்க முடியாத ஒரு பாடையை குறித்து இங்க பார்க்கிறோம். 17வது வசனத்துல எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என்று பார்க்கிறோம். அத்தனை ஒரு வேதனை. எரிச்சலான மக்கள் கூட்டம் சுற்றி இருக்கிறார்கள். மிகவும் உதடுகள் காய்ந்து போன ஒரு சூழல். ஆடைகள் கூட பங்கிடப்படுகிற ஒரு சூழல். குத்தப்பட்ட கரம், கால்கள். இப்படிப்பட்ட வேதனையின் மத்தியில இந்த மனிதர் தாவீது சொல்லுகிறார், அந்த சரீரத்தில் அதிக வேதனையை அனுபவிக்கும் போது பலர் ஆறுதல் சொல்லலாம். சுற்றி இருந்து ஆறுதல் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அர்த்தமற்றதாகவும் ஆழமற்றதாகவும் தான் அங்கு காணப்படும். மனிதர்கள் சொல்லும் ஆறுதல், அவர்களுடைய பேச்சுக்கள் யோபு சொன்னது போல அது வெறும் வார்த்தைகளாகத்தான் காணப்படும். ஆகவேதான் இந்த தாவீது தன்னுடைய சரீர பிரகாரமான பாடுகளில் அவதியுறும் போது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறதை பார்க்கிறோம். அதோடு மட்டும் இல்ல, இந்த பாடுகளின் பாதையில சிந்தனையிலும் பாடுகள் ஏற்படுகிறது. சிந்தனையில் ஏற்பட்ட பாடுகளை பார்க்கும்போது பல்வேறு விதமான பேச்சுக்கள், அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது, காளைகள் சிங்கங்கள் போல, எருதுகள் போல, நாய்கள் போல வளைந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நண்பர்கள் செய்த பரிகாசங்கள், இவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவரை விடுவிக்கட்டும் என்று பரிகாசமான வார்த்தைகளை சொல்லப்படுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் உன்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். தேவனோடு நாம் இருக்கும்போது அல்லது தேவனை நன்கு அறிந்திருக்கும் போது நம்முடைய பாதைகளில் இப்படிப்பட்ட பாடுகள், இப்படிப்பட்ட சரீரப்பிரகாரமான வேதனைகள், மனதில் ஏற்படக்கூடிய ஆழமான காயங்கள் ஏற்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பிறக்கும் போதே தெரிந்து கொண்டேன், தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த மனிதருக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக வருகிற உங்களுக்கும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரலாம். ஆண்டவர் தான் நம்ம தெரிந்து கொண்டாரே, சிறு வயது முதல் எப்படியெல்லாம் நடத்தினாரு,
எவ்வளவு அதிசயமா நடத்தினாரு, எவ்வளவு ஆசீர்வாதமாக நடத்தினாரு. ஏன் இப்போது இந்த ஒரு செயல்பாடு, இந்த ஒரு நிலைமை என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த சூழலிலே அந்த பிரச்சனையின் மத்தியில தான் அந்த தாவீதுக்கு விசுவாசத்தை பார்க்கிறோம். அந்த பிரச்சனைகளை நாம் அருகில் வருவதற்கு முன் விசுவாசத்தை நாம் அருகில் கொண்டு வந்து விட்டோம் என்றால் அந்த பாடுகளை நாம் மேற்கொள்ள ஆண்டவர் பலன் கொடுப்பார். இந்த 22வது சங்கீதத்துல 31வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அங்க அவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுத்தீர். அந்த 21ஆம் வசனத்திலே ஆரம்பிச்சுட்டாரு. அதுவரை ஏன் 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 ஏன்னு கேட்ட அந்த மனிதர் இப்போது சொல்றாரு, நான் என்னுடைய கூப்பிடுதலுக்கு நீர் செவி கொடுத்தீர், அதாவது செவி கொடுத்து விட்டீர். இந்த வேதத்திலே நாம் பார்க்கும்போது மார்த்தாள் மரியாள் இவங்களுடைய சகோதரன் லாசரு மரித்த போது அவங்க ரொம்ப ஆண்டவரை கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்யலை. ஆனால் அங்கே உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பொறுமையோடு இருக்கிறாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காப்பாற்றலைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உள்ளே குதிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த அக்னியின் மத்தியிலும் என்ன செய்கிறாரு, அங்கே ஒரு விடுதலையை கொடுத்ததை பார்க்கிறோம். ஆபகுக்குல பார்க்கிறோம், அவர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும் என்னோட வாழ்க்கையில பாடுகள் நீங்காம போனாலும் கூட நான் ஆண்டவரை நம்பி இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு பாதையை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். இந்த பாடுகளின் பலன் நமக்கு நிச்சயமாக உண்டு. இந்த பாடுகளின் பலனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாம்பலிலிருந்து அழுகையும் பாடுகள் மத்தியிலிருந்து துதியையும் வரப்பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த பாடுகளுடைய பலன் மற்ற விசுவாசிகள் மத்தியில் உங்களை சாட்சியாக நிறுத்தும். மற்றவர்களுக்கு மத்தியில அவர்களுடைய பாடுகளிலே புரிந்து கொள்ளக்கூடிய, பங்கேற்கக்கூடிய தைரியத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பாடுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாடுபட்டு அவர் எப்படியாக நமக்காக ரட்சிப்பை இலவசமாக சம்பாதித்தாரோ அதே அனுபவத்தை நாமும் அந்த ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை சுவிசேஷமாக அறிவிக்க முடியும். இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இந்த பாடுகளின் பாதைகளிலே தருகிறார். ஒருவேளை உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாதைகளும் பாடுகள் இல்லாமல் அப்படியே பூரணமாக நிறைவானதாக கடந்து செல்லாது. இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில இந்த தாவீதை போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வல்லவர். அவர் நிச்சயமாகவே இந்த பாடுகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். எப்படி அந்த லாசருக்கு விடுதலை கொடுத்தாரோ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விடுதலை கொடுத்தாரோ, எப்படி அந்த மனிதர்களை அவருடைய சுவிசேஷத்தை நாமத்தை உயர்த்தும்படியாக உயர்ந்த இடத்துக்கு வைத்தாரோ, அதே போன்று நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடுகளான பாதைகளையும் பொறுமையோடு கடந்து வர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, பாடுகள் பட்டு எங்களுக்கு முன்மாதிரியாக விளங்கின எங்கள் தெய்வமே, ஆண்டவரே உங்களுடைய பாடுகளிலும் ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய விடுதலையை, ஆண்டவரே மிகப்பெரிய ஆண்டவரை ரட்சிப்பை ஆண்டவரே மனிதர்களுக்கு சம்பாதித்த தெய்வமே, ஆண்டவரே இந்த உலகத்துல பாடுகளோடு கடந்து வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பாடுகளின் பாதையிலும் பொறுமையாக விடுதலையை எதிர்நோக்கியவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு என்ற அந்த நம்பிக்கையை பெற்ற மனிதர்களாக தொடர்ந்து முன்னேறி செல்ல நீங்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.